ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நம்ம ரியோராஜ் மற்றும் மாளவிகா மனோஜ் நடிப்பில் வெளிவந்திருக்க ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஹீரோயின் ஒரு ஆர்த்தடாக்ஸான குடும்பத்துல வளர்க்கப்பட்ட முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண். இவங்க ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் ஆகுது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன வீட்டுல ஒரு மாதிரி அடக்கி ஒடுக்கி வளர்த்துட்டாங்க, பட் ஆனா நான் என் சாய்ஸ்க்கு வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ இல்லையா அவரு, அடடா என்ன, நானும் ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு ஆண் தான், இங்க ஈக்குவாலிசம் தான் ரொம்ப முக்கியம், நீ உன் விருப்பத்துக்கு நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிகரெட்டை பத்த வைக்கிறாங்க. இஷ்டம் போல நீ இருக்கலாம், உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துட்டேன். அப்பதான் கதையில தீ பத்திக்குது. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. சில கருத்து வேறுபாடுகளை கடந்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறாங்க. கடைசியில இவங்க டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்களா இல்ல ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்களா அப்படின்றதா இந்த படத்துடைய மீதி கதை. ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொன்ன, ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணிதான். இந்த படம் கல்யாணமான ஆண்களின் ஏக்கங்கள், தவிப்புகள், மனக்குமுறல்கள் எல்லாத்தையும் வெளிக்காட்டுற ஒரு படமா இருக்கும். அப்ப இது ஃபெமினிசத்துக்கு எதிரான ஒரு படமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுதான் இல்ல. தாலிங்க கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. இந்த படத்துல ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயும் ஃபெமினிசத்தை குறைச்சி மதிப்பிடல. ஃபெமினிஸ்ட சரியா புரிஞ்சுக்காத பெண்களை பத்தி காட்டின ஒரு படம் தான் இது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சில கலர் டிஷர்ட்டை போட்டு நான் வீர அவன்டா, நான் வீர இவன்டா, நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய முன்னோர்கள் எதுக்காக போராடினாங்க, எந்த ஒரு நல்ல விஷயத்த விதைச்சாங்கன்னு தெரியாமே நாம தான் கெத்து அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ரீல் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட இந்த தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபெமினிஸ்ட முழுசா புரிஞ்சுக்காத ஒரு பொண்ணு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறா அப்படின்றதுதான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? ரியோ அண்ட் மாளவிகா ஜோ படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஆடியன்ஸ் சிரிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு. ஒரு ஹிட்டிங்கான இன்டர்வல் பிளாக்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி, ஏங்க எங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க, இந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டு போக மாட்டீங்க அப்படின்னு கேட்கிற மனைவிகள் கிட்ட மாட்டிக்கிற கணவனுடைய அவஸ்தையெல்லாம் ரியோ ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காரு. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. குடிச்சிட்டு பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறது, கல்யாண நாளை மறக்கிறது, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பொண்டாட்டி தான் செய்யணும்னு பிரஷர் பண்ற எல்லா சீன்லயுமே ரியோவை மாளவிகா சூப்பரா டேக்கிள் பண்ணிருப்பாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் தான் ஹீரோனே சொல்லலாம். ஷீலா ராஜ்குமாரோட வர காம்பினேஷன் சீன் எல்லாமே தியேட்டர்ல பட்டே கலப்புது. லப்பர் பந்துலாம் நடிச்ச ஜென்சன் திவாகர் தான் இந்த படத்துல அட்வொகேட் ரோல் பண்ணிருக்காரு. அவர் வர சீன் எல்லாமே காமெடிக்கு கன்ஃபார்ம் கேரண்டினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு ஸ்பை கேரக்டர் வரும். ஒரு 2-3 சீன்லாம் வந்தாலுமே தியேட்டர் பிளாஸ்ட். வினோத்ன்றவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே நல்லா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, எந்த ஒரு இடத்துலயும் ஆணாதிக்கத்தை மேம்படுத்தியும் காட்டல, பெண்ணியத்தை குறைச்சியும் மதிப்பிடாம ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமா ஒரு கோர்ட் சீன் வரும். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விவாகரத்துக்கு தீர்வு சொல்ல ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் பேசின வசனங்களும் அவங்களுடைய கேரக்டரைசேஷனுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் கூட விட்டுருவேன். மொத்தத்துல இந்த ஆண் பாவம் பொல்லாதது படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல காமெடியாவும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் அண்ட் மெசேஜ் ஓரியன்டாவே போச்சு. இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விக்கி மித்ரா வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.